அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்ல நிறைய அப்டேட்டு தொடர்ந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் கொடுத்துட்டே இருக்கிறோம். மாணவர்களாக இருக்கட்டும், பேரண்டாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான பெரிய தேடுதலாக இருக்கிற மாணவர்கள் பார்த்தோம். ஸோ இடையில ஒரு சில அப்டேட்லாம் என்னால் கொடுக்க முடியல. நிறைய வேலை பளு காரணமாக, நிறைய மாணவர்களை சந்தித்ததன் காரணமாக நேரமே கிடைக்கல. பட் இன்னைக்கு ஒரு நேரம் கிடைச்சிது. லீவு நாளாக இருக்கல, ஒரு விநாயகர் சதுர்த்தி. ஸோ ரொம்ப சந்தோஷமான நாள். எனக்கு ஒரு டேட்டா இருக்குது, எங்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் என்னோட மாணவர்களுக்கு சொல்லிடணும். ஒருவேளை அவங்களுடைய தேடுதலில் இந்த நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் சிங்கரனைஸ் ஆகிடுச்சுன்னா கம்மன் மீட் மீ, உடனே வந்து என்னை பார்த்துருங்க. உங்களோட தேவைகளை என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா தேவைகள் அப்படின்றது ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு செலவினமாக இருக்கட்டும், ஒரு எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, குவாலிட்டியான கல்லூரியா, இல்லை இந்த காலேஜுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறது நமக்கு சரிதானா அப்படின்ற எல்லா யதார்த்தமான கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்ன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மெடிக்கல் அட்மிஷன் அப்படின்னா அந்த மெடிக்கல் அட்மிஷனுக்கு என்டையர் கார்னரும் 360 டிகிரியுமே இருக்கிற இன்சைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாமல் ஒரு கல்லூரியில் சேர்ந்துட்டு அந்த கல்லூரியை விட இன்னொரு கல்லூரிக்கு எனக்கு சரமான அதில் வந்து கிடைச்சிருக்குமோ, நான் தான் தப்பு பண்ணிட்டோனோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பின்னாடி 3வது ரவுண்டு கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ரைட்? ஸோ அது இல்லாமல் இங்கே இருக்கிற காலகட்டம் இன்னைக்கு ஒன்றும் பெருசாக உங்களுக்கு சந்தேகமே வராதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒன்று பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகளே கிடையாது. நாளைக்கு ஆப்ஷன் அதிகமாகும் போதும், ரெண்டாவது ரவுண்ட்லேருந்து 3வது ரவுண்டு போகும்போது இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா, இங்கே இருக்கிற காலேஜ் எனக்கு குவாலிட்டியா, இந்த இருக்க காலேஜ் குவாலிட்டியா, இது இவ்வளோ செலவு போகலாமா, எக்கச்சக்கமான குழப்பங்கள் வருங்க. அப்போது இதே துறையில் இருக்கிற ரொம்ப அனுபவசாலிகளான எங்களை போன்ற யாராவது ஒருவரை பார்த்து எங்கேயாவது சீட்டை தக்க வச்சுக்கோங்க. முதல் அடிப்படை சீட்டை தக்க வச்சுக்கணும். ரெண்டாவது அடிப்படை அந்த சீட்டு தக்க வச்ச கல்லூரியானதோ இல்லை வந்து ஒரு பிஜி லெவலில் இருக்கிற நல்ல கல்லூரிகளாக இருக்கணும், இல்லை நல்ல பேஷண்ட் இருக்கிறதா இருக்கணும். அடுத்த லெவல் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இதை தான் தொடர்ந்து நம்மளுடைய சேனலாக இருக்கட்டும், என்னை தேடி வந்த பெற்றோர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அதை தான் நான் சொல்லி கைட் பண்ணுறேன். ஒரு மார்க் வேல்யூ தெரிஞ்சவொடனே இங்கே தான் மீட் அவுட் ஆகுன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய வேரியபிள் ஆப்ஷன் இருக்கிறதையும் நம்ம சொல்லி கொடுத்து வழி நடத்துகிறோம். அதுதான் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ஜாப். வாட் எவர் இது ஜஸ்ட்டு கால் பண்ணி இன்ஃபர்மேட்டிவாக ஒன்று கேட்குறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. எனக்கு ஒன்று வேணும், இப்படி தான் வேணுன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு நீங்கள் பார்த்து செய்து கொடுங்கன்னு கேட்டால் எனக்கு நல்லா இருக்குன்னு தோணும். அப்படி தான் நான் எப்போதுமே ஒரு ஸ்டூடெண்ட் பேரண்ட்டை கேட்கணுன்றத மாதிரி அட்வைஸ் பண்ணுறேன். சரிங்களா? இல்லையா, கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நீங்களே ட்ரை பண்ண போகிறீங்க. அது தோல்வியாகும் போது அதனுடைய இதை நீங்களே ஃபீல் பண்ண போகிறீங்க. வெற்றி அடையும் போது சந்தோஷம் தான். நான் அதை நெகட்டிவ்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு அடிஷ்னல் ஒரு 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 இதுக்குள்ளே போகிறோம். ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வேணும், அடிஷ்னல் ஃபெசிலிட்டி வேணும்னா இட்ஸ் நாட் அ ஃப்ரீ. இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீன்றது கிடையவே கிடையாது. அப்படி ஃப்ரீயாக இருந்தால் அது ஹைலி வர்த்தபிளாக இருக்காது. சரியா? இட்ஸ் நத்திங்ஸ் ஃப்ரீ. அது ஒரு ப்ரீமியமாக போனால் தான், ஒரு ப்ரொஃபஷனலாக போனால் தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய இலக்கை நோக்கி போகவும் முடியும். எனிவே, நான் ஒரு முக்கியமான அப்டேட்லேருந்து வெளியில் போகிறேன், பட் போகக்கூடாது. எம்சிசி ரவுண்ட் 2 டீம்டு யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங். ரைட்? ஸோ என்னைக்கு சார் ஆரம்பிக்கலாம், என்ன சார் அப்டேட், கரண்ட் அப்டேட் நான் ஒரு இமேஜில் கொடுக்க சொல்கிறேன். எம்சிசிலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சினுடைய போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டோம். செப்டம்பர் 5 கடைசி தேதி. அன்னை வரைக்கும் இப்போ இன்னையிலேருந்து லைவ்ல இருக்குது, அன்னைக்கும் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. நார்மலாக பிடபிள்யூ போர்ட்டலாக இருக்கட்டும், என்ஆர்ஐயாக இருக்கட்டும், எவ்வளோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க. மேபி அந்த மாதிரி ஒரு டெட்லைனாக பார்க்குறோம். ஒருவேளை அன்னைக்குள்ளே சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே அவங்க சீட் மேட்ரிக்ஸும் அதே போல் சீட் மேட்ரிக்ஸ்ன்றதை விட சாய்ஸ் ஃபில்லிங்க்கு பிடபிள்யூ மாணவர்களுக்கு பிடபிள்யூல எலிஜிபிள் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஸோ 5ஆம் தேதி அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால எம்சிசியோடைய கவுன்சிலிங் ஆன் டைமில் எதிர்பார்க்கிற நேரத்தில் 29ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ ஓப்பன் பண்ணிடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங். சார் என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வேக்கன்சி எப்படி சார் வரும், ஃபீஸ் ரெடியூஷன் டீம்டு யூனிவர்சிட்டியில் சான்சஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பெக்டட் வேக்கன்சி. நிறைய சென்னை போன்ற நிறைய கல்லூரிகளில் 100+ வேக்கன்சிஸ் இருக்குங்க. இல்லைன்னா சொல்லவே இல்லை. வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லா காலேஜ்லேயும் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கான இம்பாக்ட் ஒரே ஒரு ரீசன் தான். 2 lakhs கட்டின நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது ஃப்ரீ எக்ஸ்ன்னு எனக்கு தெரியும், அதனால் பார்ட்டிசிபேட் பண்ணேன். பட் அதுக்கப்புறமேல அது வேணான்னு சொல்லிட்டு நான் ரிப்போர்ட் பண்ணல. இது மாதிரி நிறைய மாணவர்கள், அதிக மார்க் இருக்கிற மாணவர்கள் தான் இதெல்லாம் பண்ணாங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அலாட் பண்ணி வாங்கிட்டு நார்த் இந்தியாவில் இருந்த மாணவர்களும் கூட 30% கூட வந்து ரிப்போர்ட் பண்ணல. 70% வேக்கண்ட். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் வரைக்கும் வேக்கன்சி வரும்ன்றது எதிர்பார்க்குறோம். நமக்கு தெரிந்த எல்லா கல்லூரிகளுமே எனக்கு வேக்கன்சி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த கல்லூரியோட வேக்கன்சி லிஸ்ட் அஃபிஷியலாக போடாத வரைக்கும் நம்ம சொல்லக்கூடாது. பட் வேக்கன்சிஸ் இருக்குது. ஈவன் டாப் ரைடர் சொல்கிற கல்லூரியிலையும் சீட் வேக்கன்ட் இருக்குது. இந்த காலேஜுக்கு நம்ம போகலாமா வேணாமான்னு கேட்குற காலேஜ்லையும் கூட ஹை வேக்கன்சிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக என்எம்சியோட அப்டேட் படி இன்க்ரீஸ் சீட்டுன்னு சொல்லிட்டாங்க.
அன்னோன் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் ஒரு 4 ப்ரைவேட் கல்லூரிகளில் அட்டானமஸ் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு ஈச் காலேஜ் ஒரு 4 காலேஜில் 100 சீட் வேக்கண்ட் வந்துருச்சு. வேக்கண்ட்னு கிடையாது, இன்க்ரீஸ் இன்டெக் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரத்தில் ஒரு 100 சீட் வர மாதிரி அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். டோன்ட் மிஸ்டேக்னு ஏன்னா காலேஜுக்காரங்களும் என்னோட தொடர்பில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க, அதனால தவறாக நினச்சக்கூடாது, வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மாதிரி தான் ஜேஆர் காலேஜில் ஒரு 100 சீட்டும், வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு 100 சீட்டும், லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் எல்லாமே என்எம்சிக்கு அப்ரூவ் பண்ணி இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிச்சிட்டாங்க. எனக்கே தெரியும் இன்ஸ்பெக்ஷன் அப்போ நாங்களும் கூட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சு இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு, பட் அப்ரூவல் கொடுக்க போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்குறோம். மேபி இன்னும் சேலஞ்சஸ் இருந்தால் சம்டைம் நிப்பாட்டுவாங்க, இல்லைனா சேலஞ்சஸ் இல்லைன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அப்போ 400 சீட் வேக்கண்ட் வரப்போது. டீமில் ஆல்ரெடி 3550 சீட்ஸில் ரிப்போர்ட்டட் கேண்டிடேட்னு ஒரு 1500 பேர் 2000 பேர் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்ல போனால் இதில் ஒரு 1500 சீட்ஸ், ஒரு 2000 இடங்களுக்கான கவுன்சிலிங்காக இருக்கலாம் அப்படின்னு டீம் யூனிவர்சிட்டி எதிர்பார்க்கணும். இங்க இருக்கிற சேலஞ்ச் அடுத்த பாயிண்ட், ரெடியூஸ்டு ஃபீ. சார் காலேஜில் 26 லட்சம் வாங்குறாங்க, நீங்க 20 lakhs வாங்கி கொடுங்க நிறைய பேரண்ட்ஸ் கேட்டாங்க. கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேனேஜ்மெண்ட் அப்ரூவல் வந்த பிறகுதான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போதும் கூட ஒரு மாணவருக்கு அவங்க நேரடியா கொடுக்காத மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எங்களை போன்ற யாராவது ஒருவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கலாம். அப்படி வரும்போது நாங்களே அதை வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் காலேஜ் பேரில் ஒரு டிமாண்ட் டிராஃப்ட்டும் கையில் கொடுத்தா தான் சீட்டை பிளாக் பண்ண முடியும். சீட்டை பிளாக் பண்ணாமல் சாய்ஸ் ஃபில் பண்ணி டேரெக்டாக அலாட்மெண்ட் வாங்கிட்டு வந்தால் ஒரிஜினல் ஃபீஸ் தான் வாங்குவாங்க. இதுதான் இங்கே இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியோட ஸ்ட்ரக்சர். அதே போல் இங்கே பிரச்சனை யாருக்குன்னா 215 மார்க்குக்கு மேலே இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அது பிரச்சனை இல்லைன்றதை விட கட் ஆஃப் அதிகமானதுன்னா அவங்களுக்கும் பிரச்சனை தான் வச்சுக்கோங்களேன். கட் ஆஃப் உயரலைன்னா பிரச்சனை கிடையாது, கட் ஆஃப் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் பிரச்சனை தான். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து லோயர் மார்க்கு என்னைக்கு தான் சார் விடிவுகளை கிடைக்கும்? அதாவது ஒரு 215 மார்க்கில் இருக்கிற மாணவராக இருக்கட்டும், அவங்களுக்கு எப்படி தான் சார் சீட் வாங்க போகிறது? டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ரிவைஸ் பண்ணானா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா 434 மதிப்பெண்ல இருந்து 400 மதிப்பெண்ல இருந்து இருக்கிற எல்லா மாணவர்களுமே டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வரதுக்கான எதிர்பார்ப்பு. இது இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர்களும் போட்டி போடுவாங்க இல்லையா? அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் தானே ஆகும். அதனால ஃபீஸ் ரிடக்ஷன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா லோயர் மார்க்குக்கு எப்படியாவது சீட் வாங்கி கொடுக்கலாம்னு எதிர்பார்க்குறோம். ஈவன் நான் எப்போதும் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு லோயர் மார்க்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட முயற்சியானது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல தான் எப்போதும் நான் டார்கெட் பண்ணுறேன். என் ஸ்டூடெண்ட்டுக்கு அதை நான் கைட் கொடுக்குறேன். அதில் குவாலிட்டியான காலேஜ், நல்ல தரமான கல்லூரி, அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் வரிசைப்படுத்தி அவங்களுக்கு இடத்தை வாங்கி கொடுக்கணும். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நம்ம செய்கிறோம். அது இல்லைன்னா அடுத்த லெவல் என்ஆர்ஐ. என்ஆர்ஐன்றது என்ன? நார்மலாக ரியல் என்ஆர்ஐ. ஒரு ஸ்டூடெண்டோட அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, இல்லை அப்பா கூட பிறந்தவங்களுடைய பசங்க, இல்லை அம்மா கூட பிறந்தவங்களுடைய பசங்க, ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டர்னில் ஆர் செகண்ட் பேட்டர்னில், ஈவன் ப்ரியாரிட்டி 1 ப்ரியாரிட்டி 2 ஏதாவது ஒரு கேட்டகரியில் என்ஆர்ஐ வரைக்கும் நம்ம போயிட்டோம்னா அலாட்மெண்ட் வந்து வெளியில் வருமா? கண்டிப்பாக வராது இல்லையா? ஸோ அலாட்மெண்ட் வந்து வெளியிடக்கூட வரக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய மிகப்பெரிய சேலஞ்சு. அலாட்மெண்ட் மிஸ் பண்ணக்கூடாது. சீட்டானது ரொம்ப முக்கியம். அதில் தான் நம்ம எல்லா மாணவர்களும் கைட் பண்ணுறோம். லோயர் மார்க் இருக்கவங்க திரும்ப ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறதே லோயர் மார்க் தான். அவங்களுக்கு தான் இங்கே இருக்கிற பிரச்சனை இருக்குது. பட் மாடரேட் மார்க் இருக்கவங்க 250 300 மார்க்கில் இருக்கிறவங்க கூட ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ஒருத்தர் கையில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய தவறுனாலையும் உங்களுடைய மிஸ்டேக்னாலும் ஒரு இடத்தையும் ஒரு கல்லூரியும் மிஸ் பண்ணவே கூடாதுங்க. அதை தாங்க ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஸோ ரவுண்ட் 2 கண்டிப்பாக ரிசல்ட்டு பர்மிஷன் இல்லாமல் வந்து எந்த ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸை குறைக்க மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட். ஸோ அகெயின் ஃபைனல் கன்க்ளூஷன், டீம்டு யூனிவர்சிட்டி சீட்டு இல்லைலாம் கிடையாது. இந்த சீட்டானது ஒன்லி நீங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஆர் ஹைஃபையான பேரண்ட்ஸ் வச்சுக்கலாமே, இல்லை புவர் ஃபேமிலி நார்மலாக போட்டிக்கே வரமாட்டாங்க. மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க எங்கேயாவது கொஞ்சம் ஃபீஸை குறைச்சாங்கன்னா சீட்டு ஜாயின் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. இன்னொரு கேட்டகரி பணம் இருக்கு, எனக்கு எப்படியாவது ஒரு சீட்டை வாங்கினா மட்டும் போதும், இந்த லெவல் தான். ஸோ கையில் பணம் இருக்கவங்களுக்கான இது போட்டி களம் தான். சரிங்களா? அப்போ எத்தனை மாணவர்கள்ட்ட பணம் இருக்கும் அப்படின்னு கணக்கு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் பேரண்ட்ஸும் ஆல்ரெடி ரொம்ப ஹைலி பிளான் பண்ணி சொஃபிஸ்டிகேட்டடாக அவங்களை எப்படியாவது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் கம்ஃபர்டபுளாக படிக்க வச்சணும்னு ரொம்ப ஐடியாலஜியில் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் எப்போதும் அட்வைஸ் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஒரு எம்பிபிஎஸ் சீட் வேணும், ஒரு பிடிஎஸ் சீட் வேணும்னா தயவு செஞ்சு வந்து பாருங்கள். என்னுடைய என்டையர் இன்சைட்டாக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், அப்டேட் பண்ணி ஒரு நல்ல கல்லூரி நல்ல சீட்டையும் வாங்கி கொடுக்க ரெடி. சரிங்களா? அடுத்து டிஎன் மெடிக்கலில் சூப்பரான ஒரு வீடியோ இருக்குது, எக்கச்சக்கமான வேக்கன்சி. ஸோ அப்ளிகேஷன் போட்டிருந்தாலே போதும், சூப்பராக சீட் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். அடுத்த அப்டேட் அடுத்த வீடியோ. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மாற்றலாம். தேங்க்யூ ஸோ மச்.